Hello everyone, welcome to video 6 of learning.programming in Tamil. ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் என்ன பார்த்துருந்தோம். ஸோ அது கண்டினியூஸாக லூப்ஸ் அப்புறம் 2 பிரேக் அண்ட் கண்டினியூ இருக்குது. ஸோ இந்த வீடியோ லூப்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோ பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லூப்ஸில் மொத்தம் 5 டைப் இருக்குது. மேஜராக 3 டைப் யூஸ் பண்ணுவோம், ஃபார் வைல் டூ வைல். ஸோ நம்ம லூப்ஸ் பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? லூப்ஸுங்க ஃபஸ்ட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம திருப்பி நடந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். நம்ம இருங்க ப்ரோக்ராமோடய பார்த்துடலாங்களா? ஓகே, வாய்டு மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ரீகால் பண்ணி பாருங்கள், ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. ஞாபகம் இல்லைன்னா போய் மணி செகண்ட் வீடியோ பாருங்கள். பிரிண்ட்டு ஹெலோங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஓகே, போட்டோம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஹெலோங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எனக்கு இதை வந்து 3 டைம் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, காப்பி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு டைம் இருக்குது, இது 2ஆவது டைம், இது 3ஆவது டைம். 3 டைம் போட்டுட்டான், பிரிண்ட் பண்ணலாம். 3 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ சிம்பிள் 3 டைம் அதனால இப்படி போட்டோம். இப்போ வந்து எனக்கு 300 டைம் பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணணும்? ஒரு டைம் பிரிண்ட் காப்பி பண்ணி இப்படி போட்டிருக்கணும். ஸோ இதுதான் நார்மல் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி 2 நாளில் முடிக்கலாம், அந்த மாதிரி இப்படி சின்னதாக முடிக்கலாம், அந்த மாதிரி தான் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து லூப்ஸ். ஸோ லூப்ஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. ஃபார், வைல், டூ வைல், ஃபார் இன், ஃபார் ஈச். ஸோ இந்த லாஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மூணு தான் மேஜர் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப். ஃபார் லூப் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை டைம் நடக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த செட் ஆஃப் கோட் இத்தனை டைம் தான் நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிங்கிற இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாரு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து எத்தனை டைம் நடக்கணும் கண்டிஷன் கொடுத்துக்கிறோம், இன்க்ரிமெண்ட்டாகவும் டிக்ரிமெண்ட்டாகவும் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் போக பாருங்கள். வாய்டு மெயின் ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க, இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. ஐ கிரேட்டர் than ஈக்குவல் டு 5 ஆர் ஐ ஈக்குவல் டு 5. ஐயோட வேல்யூ வந்து 5 இல்லைனா வந்து லெஸ் than 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஐயோட 1 கொடுத்துருக்குறாங்க, ஐயோட வேல்யூ 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இட்ரேஷன் 1 2 3 4 5 அப்படின்ட்டு. இப்போ நம்ம டாட் பேட் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வந்து ஃபார்வர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை ரன் பண்ணி பார்க்கலாம். டாட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்களா இதே வந்து ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபாரு ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க, அடுத்தது கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ டாட் பேட் சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும், ஸோ அதனால் வேறு பிரச்சனை தான் அது. வந்துச்சு பார்த்துக்கலாம். ஓகே, 100 போட்டு பார்க்கலாங்களா? 100 டைம் தான் பார்க்கலாம். வரணும். வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஹெலோங்கிறத 2 லைனில் வந்து 100 டைம் பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து லூப்போட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து வைல் லூப். ஸோ ஃபார் லூப்பில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணி கண்டிஷன் கொடுத்து அப்புறம் டிக்ரிமெண்ட் பண்ணோம். பட் வைல் லூப்பில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் வந்து கண்டிஷன் கொடுத்துப்போம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துப்போம். இந்த இனிஷியலைஸை வந்து நான் லூப்புக்கு வெளியே பண்ணிடுவோம். இதுதான் வைல் லூப்பு. இந்த வைல் லூப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதான் வைல் லூப்போட ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம், வைல் லூப் கண்டிஷன் கொடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஐயோட 5 வர வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து வைல் லூப். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கண்ட்ரோல். ஸோ ஏன் நான் ப்ரோக்ராம் போட்டு காமிக்கலனா, நீங்களே ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது எரர் வரும், அந்த எரரை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுப்பீங்க. ஓகே, இந்த வைல் லூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ வைல் என்ன பார்த்தீங்கன்னா, வைல் லூப் மாதிரியே தான், பட் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கண்டிஷன் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம், அதே மாதிரி வெளியே இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம், அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டா இதை வந்து உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கண்டிஷன் கொடுக்குறோம்.
ஸோ இப்போ ஓவரால் இந்த 3க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப்பும் அது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நமக்கு வந்து தெரியும். இது வந்து இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இல்ல இது வந்து ப்ரோகிராம் ஃப்ளோவ பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல், டூ வைல் யூஸ் பண்ணுவோம். வைல பொறுத்து என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இன்கிரிமெண்ட் அந்த என்ன வேலையோ இனிஷியஸ் வெளியே பண்ணிருவோம். டூ வைலையும் இனிஷியஸ் வெளியே பண்ணிருவோம். வைல் என்ன பண்ணோம், கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டே செகண்ட் கொடுத்து செகண்ட் கண்டிஷன் கொடுத்து கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் கோட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இதே டூல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன நடக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் கொடுப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபார் இன் லூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் மாதிரியே தான். ஃபார் லூப் வந்து இப்போ நான் இன்டிஜர் பார்த்து அதே மாதிரி லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம நம்ம மேலே பண்ணோம் பார்த்தீங்களா, இன்ட்டு டிக்ளேர் பண்ண மாதிரி லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டு டைப்ஸு, அடுத்தது லிஸ்ட்டுக்கு ஒரு நேமு, அடுத்தது லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஒரே வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரூட் அப்படிங்கிறத. எங்கேருந்து ஃப்ரூட்ஸுங்க லிஸ்ட்லேருந்து அது ஃப்ரூட் இதை பிரிண்ட் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது எதுக்காக வந்து நான் வாயிலே சொல்கிறேன், எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கலாம். ஸோ இது வந்து அவ்வளோக்கா ஃப்ளட்டில் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. பட் மேஜராக இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதேமாரி சம்டைம் யூஸ் கேஸஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இது என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ மறுபடியும் கூட டைம் தெளிவாக சொல்கிறேன். ஃபார் லூப் மாதிரியே இது ஃபார் இன்ங்கிறது நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஃபார் லூப் அதே சின்டெக்ஸ் கொஞ்சம் மாறுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். லிஸ்ட் டைப்பு, லிஸ்ட் நேமு, எலமெண்ட்ஸு. ஃபாரு இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். வேரியபிள் எங்கேருந்து ஃப்ரூட்ஸுங்க வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது இன்னும் இது புரியல, இன்னும் தெரியாத எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் கமெண்ட் சொல்லுங்கள். இதை ரெண்டு பற்றியும் தனியாக வீடியோ போடுறேன். அவ்வளோதான். ஸோ லூப் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போவே பார்த்தலாம். ஸோ இதுக்காக செப்பரேட் வீடியோ போடுறதுக்கு பெரிய கான்செப்ட் கிடையாது. ஸோ லூப் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. பிரேக்கு, கண்டினியூ. இந்த பிரேக்குங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். i ஈக்குவல் டு 1, i கிரேட்டர் தென் ஈக்குவல் இது ஃபார் லூப் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். வந்து i ஈக்குவல் டு 3னா பிரேக் ஆயிடணும். இப்போனா இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளோ போயிட்டு இருக்குது. அந்த ப்ரோக்ராம் அவுட்புட் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கான எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, அது நின்றணும். நம்ம ஸ்விட்ச் கேஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, மொத்தம் ஒரு ஸ்விட்ச் கேஸில் வந்து ஒரு 7 கேஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அவுட்புட் கேஸ் 2லே இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் அதை நின்றணும். அதுக்காக பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ அவுட்புட் கிடச்சிச்சுன்னா ப்ரோக்ராம் நின்றுடும். அதுக்கு ரன் ஆகக்கூடாது. அதான் பிரேக் கீவேர்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூ. கண்டினியூக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ அவுட்புட் கிடச்சிச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. டபுள் ஈக்குவல் 3 கண்டினியூ கொடுத்துருக்காங்களா. ஸோ இது பிரேக்குன்னு கொடுத்தோம்னா 3 வந்தோடனே நின்றோம். கண்டினியூ என்ன பண்ணணும்னா 3 ரீச் ஆச்சுன்னா 1, 2, 3 விட்டுட்டு 4, 5 பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து கண்டினியூக்கும் பிரேக்கும் ஒரு வித்தியாசம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ. லூப்ஸ்னால் அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பிரஷன் தெளிவாக இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இந்த மாதிரி எதாக இருந்தாலோ கமெண்ட் சொல்லுங்கள். அதேமாதிரி நான் போடுற பிளாகு ஒரு டைமும் நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நான் பிளாக் போட்ட உடனே உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். ஸோ வீடியோ வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் பிளாக் போட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த லாஸ்ட் பிளாகை ஸ்வைப் பண்ணி கடைசிக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நியூஸ் லெட்டர் இருக்கும். அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மெயிலில் வேறு எதுவும் வராது. நான் போகிற பிளாக் போஸ்ட் மட்டும் தான் உங்கள் மெயிலுக்கு வரும். அதுவும் பிடிக்கணும், பிடிக்காத டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.